இல்லை, பஞ்சாப் முதலமைச்சர் சொன்னதை தான் நான் வந்து பெருமையாகவும் எடுத்துக்காட்டாகவும் நினைக்கிறேன். இந்த அரசுக்கு இனிமேல் வந்து யாருமே வந்து இப்படி ஒரு பாராட்டை சொல்ல முடியாது. பஞ்சாப் முதலமைச்சர் எங்கள் மாநிலத்திலே நாங்கள் இதை செயல்படுத்துவோம் என்று சொல்கிறார். கர்நாடக முதலமைச்சர் எங்கள் மாநிலத்தில் இதை செயல்படுத்துவோம் என்று சொல்கிறார். ஆனால் தினமலர் மட்டும் என்ன மாதிரியான தலைப்பை எழுதியது என்பது உங்களுக்கே தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு காலையில் உணவு சாப்பிடுகிற இந்த மாபெரும் புரட்சி திட்டம், எந்த குழந்தையின் பெற்றோரும் முதலமைச்சரிடத்தில் மனு கொடுக்கவில்லை, சிஎம் செல்லுக்கு யாரும் பெட்டிஷன் கொடுக்கவில்லை, காலையில் எனக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் தாயும் தந்தையும் வேலைக்கு போகிற பிள்ளை பள்ளிக்கு வந்தால் அந்த பிள்ளை எப்படி படிக்கும் என்று நினைத்து தமிழ்நாட்டின் குழந்தைகளுக்கு தாயுமானவராக இருந்து அந்த திட்டத்தை உருவாக்கி அந்த திட்டத்தின் மூலம் இன்றைக்கு உணவு கொடுக்கிறார். உணவு மட்டும் நீங்கள் கொடுக்கறது மட்டுமல்ல, நீங்கள் போய் பாருங்கள், அந்த உணவில் இருக்கிற வெரைட்டி ஆஃப் ஃபுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேமியா உப்புமா ஒரு நாள் ரவா கிச்சடி, ஒரு நாள் வந்து வெண்பொங்கல் என்று வெரைட்டியாக போட்டு அதில் சத்தும் புரதமும் சேர்த்து காய்கறிகளும் சேர்த்து கொடுக்குற அந்த ஒரு திட்டத்தை, காலை உணவு திட்டத்தை மாபெரும் புரட்சி திட்டமாக மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கி கொடுத்தார்.